சன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 13/7/2025 ஞாயிற்றுக்கிழமை, ஆனி மாதம் 29ஆம் நாள். திருதியை திதி இன்று நள்ளிரவு 1:03 வரை. திருவோணம் நட்சத்திரம் இன்று காலை 6:53 வரை. அதன் பிறகு அவிட்டம் நட்சத்திரம். இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக பூசம், அனுஷம், உத்திரட்டாதி ஆகிய சனியின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள மிகச்சிறந்த யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய சொந்த வாழ்க்கை, வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற அமைப்புகளில் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எதையும் செயல்படுத்தி அதன் மூலமாக வெற்றிகள், லாபங்கள், முன்னேற்றங்கள், பணவரவுகளை அடையக்கூடிய இனிய நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்துல புத பகவான் வலிமையாக அமர்ந்து வீடு சார்ந்த விஷயங்களில் கடன்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க. ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா, இது வரைக்குமே ஹவுசிங் லோன் அப்ளை பண்ணாதவங்க, அல்லது ஹவுசிங் லோன் அப்ளை பண்ணியும் அப்ரூவல் கிடைக்காதவங்க, அல்லது வீடு கட்டுறதுக்கு அங்கேருந்து உதவி கிடைக்கல, இங்கேருந்து உதவி கிடைக்கல, ஒரு சின்ன வீடாவது கட்டிடலான்னு பார்க்குறேன் என்கின்ற மாதிரியாக வீட்டு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நிறைவேறாமல் இருக்கிறவங்களுக்கு அது அப்படியே நிறைவேறக்கூடிய ஒரு சுபயோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. தம்பி தங்கைகளுடைய உதவிகள் கூட இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இப்போது மேஷராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கிறது. நம்மளை விட தம்பியோ தங்கச்சியோ கொஞ்சம் வசதியாக இருக்கிறாங்க, போய் கேட்டால் கூட ஏதாவது உதவி பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக இல்லை. தம்பியும் தங்கையும் உங்களுக்கு உதவ தயாராகவே இருப்பார்கள். நீங்கள் தான் கொஞ்சம் கேட்குறதுக்கு கூச்சப்படுறீங்க என்கின்ற மாதிரியாக மற்றவர்கள் சொல்லக்கூடியதை கேட்டு ஏதேனும் ஒரு முயற்சியை செய்து அதன் மூலமாக வெற்றிகள் அடையக்கூடிய ஒரு சுப நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. கணிதம், கணக்கு சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை மாற்றம் நாளை முதல் ஏற்படக்கூடிய சுப நாள் இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு தன பஞ்சமாதிபதியான யோகத்தை தரக்கூடிய புதன் இன்றைக்கு 3ஆம் இடத்துல முயற்சிகளை குறிக்கக்கூடிய அற்புதமான இடத்துல இருக்கிறார். கூடவே அவர் சந்திரனுக்கு எதிரே சந்திர அதியோகத்திலும் இருப்பது கடந்த காலத்தில் முயற்சிகள் எதுவும் பலிக்காமல் இருந்தவர்களுக்கு அப்படியே பலிக்கும் என்பதையும் காட்டுகிறது. எழுத்துத்துறையில், ஊடகத்துறையில் சாதிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் நாளையிலிருந்தே நல்ல வாய்ப்புகள் வருவதையும் அந்த வாய்ப்புகளையும் நீங்கள் அப்படியே உபயோகப்படுத்தி கொள்ளக்கூடிய சிறப்பு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. தாய்மாமனோடு உறவுகள் கொஞ்சம் கசந்திருந்தவர்கள், அல்லது அம்மாவுக்கும் அவருடைய அண்ணனான தாய்மாமாவிற்கும் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குதே, இதில் நம்ம என்ன பண்ண முடியும், ஏது பண்ண முடியும்னு தெரியலையே என்கின்ற மாதிரியாக உறவுகளுக்குள் வரும் சிக்கல்களால் இருதலை கொல்லி எறும்புகளைப் போல இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த ஓய்வு நாளில் மதியம் 3 மணிக்கு பிறகு சில சுமூக தீர்வுகள், ஒருத்தரை விட்டு ஒருத்தர் மனசை விட்டு பேசுறதன் மூலமாக இன்னொருவருடைய கருத்துக்களுக்கு பரிமாற்றம், ஒரு மாதிரியான ஆமோதிப்புகள் இருப்பதன் மூலமாக எல்லாம் நல்லபடியாக மாறக்கூடிய, குடும்பம் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் 2ஆம் இடத்துல பணவரவுகளை தரக்கூடிய அமைப்பில் இருப்பது ஒரு சிறப்பு நன்மை. பொதுவாக 2ல் ராசிநாதன் இருந்தாலே மனசு கொஞ்சம் ஒரு நிலையான அமைப்பில், ஸ்டாண்டர்ட் மைண்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, ஸ்டெடி மைண்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு நல்ல அமைப்பில் இருக்கும். எதையும் ஒரு தெளிவாக தீர்க்கமாக யோசித்து நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. வாக்குஸ்தானத்தில் இன்றைக்கு ராசிநாதன் வலிமையாக இருக்கிறத ஒரு பெரிய அளவில் வாக்குறுதி கொடுத்து அதை நிறைவேற்றவும் செய்வீர்கள் என்பதையும் கண்டிப்பாக காட்டுகிறது. அறிவும் புத்திசாலித்தனமும் மேலோங்கி இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அறிவார்ந்த துறைகளில் மதிப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த வாரத்திலேயே கண்டிப்பாக உண்டுங்க. வேலை சார்ந்த விஷயங்களில் கடந்த காலத்தில் இருந்து வந்த சம்பள உயர்வு இல்லாத நிலைமை, ஒரு பதவி உயர்வு இல்லாமல் இருந்த நிலைமை, இது எல்லாமே அடுத்த வாரத்திலேயே ஒரு கிளியர் ஆகக்கூடிய, உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத நிர்வாகம் நம்மக்கிட்ட கேட்டு அதை செய்து கொடுக்கக்கூடிய தன்மை. நிர்வாகத்தோடு மோதல் போக்குகள் இருந்தவர்கள், அவங்க அதை செஞ்சு கொடுக்கல, இதை செஞ்சு கொடுக்கல என்கின்ற மாதிரியாக மோதல் போக்குகள் இருந்தவர்களுக்கு சுமூக தீர்வுகள் வரக்கூடிய அமைப்பு. கணவன் மனைவி உறவில் பிணக்குகள் இருந்தவர்களுக்கு அவர்கள் இருவரும் இணக்கமாக இருக்கக்கூடிய சூழல்கள் என மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே தேவையான நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய, சுப பலன்கள் நடக்கக்கூடிய யோக நாள் இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு விரையாதிபதியான புதன் இன்றைக்கு ராசியிலேயே உட்கார்ந்திருக்கிறார்.
என்ன செலவு பண்ணலாம் அப்படிங்கிறதுல தான் இன்றைக்கு எண்ணங்கள் இருக்கும். ஐயா செலவு பண்ணணும்னா அதுக்கேற்ற மாதிரி வருமானங்கள் வரணும்ல. கண்டிப்பாக வருமானம் வரும். அதுவும் உங்களின் முயற்சியின் பேரிலே வருமானங்கள் வரும். வருமானங்கள் இன்றைக்கு மதியம் வரைக்கும் நல்ல விதமாக வந்து 4 மணிக்கு பிறகு அந்த வருமானத்தை நல்ல விதமாகவே செலவு செய்யக்கூடியது. எத்தனை பேர் நல்ல வருமானம் வந்தாலும் அதை நல்ல விதமாக செலவு பண்ணுறோம். இன்றைக்கு ஒரு நற்பொருள் சேர்க்கை, குடும்பத்தோடு எல்லாரும் வெளியே போகிறது, குழந்தைகளை கூட்டிகிட்டு வெளியே போகிறது, குழந்தைகளுக்கு தேவையான கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது அவர்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸு போன்ற விஷயங்களில் இன்றைக்கு செலவு செய்யக்கூடிய அமைப்பு பெரும்பாலான கடகராசிக்காரர்களுக்கு சர்வ நிச்சயமாக உண்டு. வீட்டிற்கு பொருள் வாங்கிறது, கணவன் ஒன்று விரும்பி கேட்டார், மனைவி ஒன்று விரும்பி கேட்டாங்க, இது அவங்களுக்கு இன்றைக்கி வாங்கி கொடுத்து தான் ஒரு சந்தோஷப்படுத்துவோமே. கூட்டிகிட்டு போகிற வரைக்கும் எங்கே கூட்டிகிட்டு போகிறோம்னு சொல்லாமல் திடீர்னு ஒரு இன்ப அதிர்ச்சியாக இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு, நமக்கு நல்லதை வாங்கி கொடுக்க போகிறார் என்கின்ற மாதிரியாக கணவன் மனைவி குழந்தைகள் மற்றவர்கள் எல்லோருமே சந்தோஷப்படக்கூடிய அளவிற்கு விரயங்கள் இருந்தாலும் இன்பமும் மகிழ்ச்சியும் இருக்கக்கூடிய அருமையான நாளாக அமைஞ்சிருக்குங்க கடகத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு 2-11 அதிபதியான லாபாதிபதியான புதன் இன்றைக்கு விரயத்தில் இருந்தாலும் கூட சந்திர பார்வையில் சுபமாக இருக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. வடமேற்கு திசையிலிருந்து நல்ல தகவல்கள் வரக்கூடிய அமைப்பு பெரும்பாலான சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு அந்த திசை நோக்கி பயணம் போகுதல். சிலருக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு கடல் கடந்து போவதற்கான அத்தாட்சி போன்ற விஷயங்கள் வரக்கூடிய நிலைமை. இன்றைக்கி வாங்க அன்றைக்கி வாங்க, இந்த பெர்மிஷன் கிடச்சிருச்சு, இந்த விசா கிடச்சிருச்சு என்பது மாதிரியாக வெளிநாடு வெளிமாநிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்ல விதமாக இருக்கக்கூடிய யோக சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இன்றைக்கு மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. நிச்சயமாக தூர இடத்திற்கு போகக்கூடிய அமைப்புகளும் கிடைக்கும். ஒரு இடத்துல வெளிமாநிலங்கள் வடநாடுகளில் ஹைதராபாத்து, பாம்பே, பூனா போன்ற இடங்களில் போய் வேலை செய்யணும்னு நினச்சோம், அது இது வரைக்கும் கை கொடுக்கலை. ஆனால் இப்போ இது மாதிரி சூழல் வந்து கனிஞ்சு வருதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரியாக மனம் உணரக்கூடிய கனிவான சூழல்கள் உண்டாகக்கூடிய சிறப்பு நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. ஒரு 40-50 வயதுகளில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் புதன் லாபஸ்தானத்தில் வலிமையாக அமர்ந்திருக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாள், முயற்சிகள் பலிக்கக்கூடிய நாள், மற்றவர்கள் முழுமையாக உங்களை புரிஞ்சிக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். கடந்த காலத்தில் எந்தெந்த இடத்துல டிஸ்டர்ப் ஆனீங்களோ, எந்தெந்த இடத்துல தோற்று போனதாக உணர்ந்தீர்களோ, அந்த தோற்று போனவையெல்லாம் தோல்விகளெல்லாம் வெற்றிகளாக மாறக்கூடிய சுப நாளாக இந்த நாள் கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வலிமையாக அமைஞ்சிருக்குங்க. மனக்கட்டுப்பாடு உள்ள நாளாகவும் இந்த நாள் அமையும். இந்த பழக்கம், இந்த நட்பு, இந்த தொடர்பு, இது போன்ற விஷயங்கள் நமக்கு தேவையில்லாத ஒன்று. தேவையில்லாத ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம், இந்த விஷயத்தில் இப்படி பேசிட்டோம், இவர்கிட்ட இப்படி பேசியிருக்கக்கூடாது, இந்த பழக்கத்தை கண்டினியூ பண்ணக்கூடாது என்கின்ற மாதிரியாக ஒரு செல்ஃபாக நாமளே சுய பரிசோதனை பண்ணிக்குவோம் இல்லையா, அந்த மாதிரியான அமைப்புகள் இன்று மாலைக்கு பிறகு ஓய்வாக இருக்கும்போது அத்தனை கன்னிராசிக்காரர்களுடைய மனதில் தோன்றக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. உண்மையிலேயே தேவையில்லாததை விட்டுருவீங்க. உடலையும் மனதையும் ஜெயிக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் கன்னிராசிக்காரர்களுக்கு அமையும். இங்கே நோய் இருக்கோ அங்கே நோய் இருக்கோ என்கின்ற எண்ணங்கள்லாம் டக்குன்னு விலகி, நோயெல்லாம் இல்லை, ஆரோக்கியமாக தான் இருக்கிறோம், எதையும் சமாளிக்க முடியும் என்கின்ற தன்மைகள் வரக்கூடிய சிறப்பு நாள் அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் முழுமையாக செயல்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். 10ஆம் அதிபதி 10ஆம் வீட்டை பார்க்க, 9ஆம் அதிபதி 10ஆம் வீட்டில் இருக்க, 9-10 கூடியவர்கள் நேருக்கு நேராக பார்த்து கொள்ளக்கூடிய யோகங்கள், வேலை தொழில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படிங்கிறது இன்னும் ஒரு 20 நாட்காலாவது நீடிக்கக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக உங்களுக்கு உண்டு. அந்த யோகம் என்ன செய்யும்? தானம் தர்மம் செய்யக்கூடிய அளவிற்கு வருமானத்தை கொடுக்கும். ஒரு 100 ரூபாய் நமக்கு தேவை அப்படின்னா 200 ரூபாய் 300 ரூபாய் வந்ததுன்னா அடுத்தவர் ஒருவர் கேட்டால் கூட தாராளமாக கொடுத்து உதவுவோம் இல்லையா? பிறருக்கு கொடுக்கக்கூடிய அளவிற்கு வருமானங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாளிலிருந்து, குறிப்பாக இன்று மாலையிலிருந்தே வருமானங்கள் அதிகமுள்ள அமைப்புகள் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆரம்பிக்கின்றன.
உணவுப் பொருள் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடியவர்கள், அழகு கலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஒரு மேக்கப் பண்ணுறவங்க, கல்யாணம் சார்ந்த விஷயங்களில் ஒரு பிரைடு இதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, மணமகன் அலங்காரம், மணமகள் அலங்காரம், இது போன்ற அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்கள், 35 வயதிற்கு மேற்பட்ட பெண்கள் உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்களோடு சம்பந்தப்பட்டவர்கள், அதை தயாரிப்பவர்கள் எல்லாருக்குமே இனிமே நல்ல வருமானம் கிடைக்கும், தொழில் நிலைத்து இருக்கும் என்கின்ற நம்பிக்கை வரக்கூடிய, அதற்கான ஏற்பாடுகள், அடையாளங்கள், தொடர்புகள், அறிமுகங்கள் வரக்கூடிய சிறப்பு நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க. துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அட்டமாதிபதியான 8-11 புதன் இன்றைக்கு பாக்கியம் என்று சொல்லப்படக்கூடிய 9ஆம் இடத்துல சந்திரனுடைய பார்வையிலேயே இருக்கிறார். எதிர்பாராத நன்மைகள் நடக்கக்கூடிய, எப்படி இந்த பணம் வந்தது என்பதை வெளியில் சொல்ல முடியாத அளவிற்கு மறைமுகமான தனலாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. பொதுவாகவே கோபக்காரர்களாக விருச்சிக ராசிக்காரர்கள் இருந்தாலும் கூட நேர்மையானவங்களாக இருப்பீங்க. எதையும் பின்னாடி பேசுகின்ற வழக்கம், முதுகில் குத்துகின்ற வழக்கம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிடையவே கிடையாது. ஒரு நிலையில் திருட்டுத்தனமாக வரக்கூடிய வருமானத்தை கூட தைரியமாக ஒதுக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பீங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு நேர்மையான முறையிலேயே கொஞ்சம் அதிகப்படியான வருமானங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு கண்டிப்பாக உண்டு. சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தாய்மாமன் வழிகளில் இன்றைக்கு ஏதேனும் ஒரு உறவு அமைப்புகள், கொஞ்சம் ஏற்கனவே பிரிந்திருந்த பிரிய போகின்ற விஷயங்கள் இன்றைக்கு சேரக்கூடிய அமைப்புகள் உண்டு. சந்திரனுக்கு 7 புதன் இருக்கிறனால அத்தை பொண்ணு மாமா பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணுன்ற எண்ணத்தில் இருக்கிறவர்களுக்கு இந்த மாதத்திலேயே பெரியவர்களுடைய மனமாற்றம் உண்டு. மாமா கூட நம்ம பொண்ணை கட்டி கொடுக்கறதுக்கு என்ன, இப்போ பரவாயில்ல, பழைய பகையெல்லாம் பெரியவர்களுடைய கருத்து வேறுபாடுகளை அப்புறம் வச்சுக்குவோம், சின்னதுங்களை அப்படியே வாழ வைப்போம், சேர்த்து வைப்போம் என்கின்ற மாதிரியாக பெரியவர்களுக்கு மனமாற்றம் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாமல் முயற்சிகள் எந்த அளவிற்கு நீங்கள் வைத்திருக்கிறீர்களோ அந்த அளவிற்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு ஜீவன அதிபதியும் கலத்திர ஸ்தானாதிபதியும் கணவன் மனைவியை குறிக்கக்கூடிய புதன் இன்றைக்கு 8ஆம் இடத்தில் மறைந்திருக்கிறார். இருந்தாலும் அவர் சந்திர அதியோகத்தில் இருப்பது மிகப்பெரிய ஒரு நல்ல அமைப்பாக இப்போது உண்டுங்க. எல்லா நிலைகளிலையும் ஒரு முன்னேற்றமான அமைப்புகள் இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு தென்படும். மற்ற கிரகங்கள்லாம் சாதகமான அமைப்பில் இருக்கு இல்லையா, ஏற்றுமதி இறக்குமதி போன்ற அமைப்புகள், கடல் ஆறு சார்ந்த நிலையங்களோடு தொடர்பு கொண்டவர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு பெரிய அளவுகள், ஏற்கனவே ஒரு வருடத்திற்கு முன்பு நடந்த சம்பவங்களின் மூலமாக படிப்பினைகளை கற்றுக்கொண்டிருக்கின்ற அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் முன்னேற்றமான வேலை தொழில் அமைப்புகள் இருக்கக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. உணவு பதப்படுத்துதல் அல்லது கேட்டரிங் சம்பந்தப்பட்ட தொழிலோடு தொடர்பு கொண்டவர்களுக்கு இன்றிலிருந்து நல்ல வருமானம் சர்வ நிச்சயமாக வரும். டெலிவரி பாய்ஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு இடத்துலேருந்து ஒரு பொருளை இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் கொடுக்கக்கூடிய, இருசக்கர வாகனம் வைத்திருக்கக்கூடிய, அதன் மூலமாக கொஞ்சம் வருமானம் பார்க்கக்கூடிய இளைய பருவத்தினர் அனைவருக்குமே கூடுதல் வருமானம், வெகுமதி, ஒரு 5 ஸ்டார் ரேங்கிங்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல மாற்றமுள்ள நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சமூக ஊடகத்தில் அதனுடைய தாக்கங்களை அதிகமாக விரும்புபவர்கள், அதில் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்கள், மூளையை, புத்திசாலித்தனத்தை முதலீடாக வைத்து வியாபாரம் பண்ணாமல் தொழிலாக பண்ணக்கூடிய எல்லோருக்குமே தனுசு ராசிக்காரர்களுக்கு பணவரவுகள் கிடைக்கக்கூடிய அருமையான நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதியான புதன் இன்றைக்கு 7ஆம் இடத்துல வலிமையான நிலைமையில் இருக்கிறார். கூட்டு முயற்சிகள் பலிக்கக்கூடிய அதே நேரத்தில் கணவன் மனைவியை பற்றி உண்மையாக புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்புகள் இளந்தம்பதிகளுக்கு இன்றைக்கி உண்டு. என்னுடைய மனைவி, என்னுடைய கணவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உரிமையான போக்கு, என்ன இருந்தாலும் அவர் நமக்காகத்தான் இருக்கிறாரு, நமக்காகத்தான் செய்வார் என்பது மாதிரியாக ஒருவரோடு ஒருவர் புரிந்துணர்வுகள் ஏற்படக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இன்னும் கூடுதலாக சொல்லணும்னா, மனைவியின் பேரில் தொழில் வைத்திருக்கக்கூடியவர்கள், தன்னை விட மனைவி அதிகம் சம்பாதிக்கிறாரே என்கின்ற ஒரு மாதிரியான தாழ்வு மனப்பான்மையில் இருந்தவங்க எல்லாருக்கும் கூட என்ன வாழ்க்கை எப்படி இருந்தாலும் சரிசமமாகத்தான் போகும், இதை பற்றியெல்லாம் நம்ம தாழ்வு மனப்பான்மையாக நினச்சிக்க கூடாது என்கின்ற அளவிற்கு இருவரும் சமம் என்கின்ற அமைப்புகளை ஒருவர் பேசி தீர்த்து கொள்ளக்கூடிய சுப நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க. கூட்டு முயற்சிகள் பலிக்கக்கூடிய அமைப்பு, புதிய நண்பர்கள் உருவாகக்கூடிய நிலைமை, சிலருக்கு அந்த நண்பர்களின் மூலமாக தொழில் அடையாளம் காட்டப்படுதல், இந்த இடத்துல வேலை இருக்குது, இந்த இடத்துல தொழில் பண்ணால் நல்லாயிருக்கும், இதை
இதை செய்தால் நல்லா இருக்கும் என்கின்ற மாதிரியாக புத்திசாலித்தனமான ஒரு அறிவுரையை நண்பர்களிடமிருந்து கேட்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்கு. சிலருக்கு பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய தாத்தா பாட்டிங்க இன்றைக்கி நல்லா அட்வைஸ் பண்ணுவாங்க. ஆகவே பெரியவர்கள் பேச்சை கேட்பதன் மூலமாக நன்மைகள் இளையவர்களுக்கு வரக்கூடிய சிறப்பு நாள் மகரத்திற்கு இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு 8ஆம் அதிபதியான புதன் இன்றைக்கு 6இல் மறைந்திருக்கிறார். இதைத்தான் விபரீத ராஜயோகம் என்கின்ற அமைப்பாக மூல நூல்கள் சொல்லுகின்றன. அப்படின்னா என்ன நடக்குங்க ஐயா? நம்ம ஒன்றை செய்ய அது வேறொன்றாக முடிந்து இறுதியில் அது நமக்கு நல்லதாக முடியக்கூடிய அமைப்பைத்தான் விபரீத ராஜயோகம்னு சொல்லுது. அல்லது எதிர்பாராத தனவரவு, எதிர்பாராத ஒரு நல்ல சம்பவம் நடக்கக்கூடிய அமைப்புகள் என எல்லா நிலையிலையும் இந்த வாரம் முழுவதுமே நல்லவைகள் மட்டுமே நடக்கக்கூடிய நிலைகள் கும்பராசிக்காரர்களுக்கு உண்டுங்க. இதுவரைக்கும் அவர் உதவியே பண்ண மாட்டார். நமக்கு ரொம்ப ஆப்போசிட்டான ஆள். எதை எடுத்தாலும் நம்மளை மட்டம் தட்டுவார். நம்ம நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. இந்த மாதிரியாக இமேஜில் உள்ள ஒருவரை பற்றி நம்ம அப்படி நினச்சிருந்தது போக அவர் டக்குன்னு ஒரு இன்ப அதிர்ச்சியாக நமக்கு தேவையான ஒரு விஷயத்தை செஞ்சு அடாடா இவரை பற்றி நம்ம தப்பாக எடுத்துக்கிட்டோமே என்கின்ற மாதிரியாக தலைகீழ் மாற்றங்கள் திருப்பங்கள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு கார், பஸ்ஸு இந்த மாதிரியான நகரும் வண்டிகள்னு சொல்கிறோம் இல்லையா, அதன் மூலமான லாப அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஆட்டோ ஓட்டுநர்கள், டாக்ஸி ஓட்டுநர்கள் போன்ற எப்பொழுதும் ஓடிக்கொண்டிருப்பவர்கள் அல்லது மாநகர பேருந்துகள் இயக்குநர்கள், கண்டக்டர்கள்னு சொல்கிறோம் இல்லையா, இப்போ அவங்க எல்லாத்துக்குமே இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு ஒரு சேஃபான வருமானங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் அல்லது இந்த தொழிலை பார்த்து கொண்டே வேறொரு தொழில் அமையக்கூடிய அமைப்புகள் எல்லாம் இப்போது கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. கும்பராசிக்காரர்களில் பெரும்பாலானவர்களுக்கு கஷ்டங்கள் தீர்ந்து விட்டதை என்பது தான் உண்மை. ஒரு 5% பேருக்கு இன்னும் கஷ்டம் இருக்கிற மாதிரியான ஃபீலிங் இருக்குது. அவங்களுக்கு கூட ஓய்வு நாளான இன்றைக்கு நல்லவைகள் நடக்க ஆரம்பிக்கின்ற நாளாக அமைந்திருக்கிறது இன்று. மீனராசிக்காரர்களுக்கு 4ஆம் அதிபதியான புதன் இன்றைக்கு 5வது வீட்டில் சந்திர பார்வையில் வலிமையாக உட்கார்ந்திருக்கிறார். தாயாரால் இதுவரைக்கும் இந்த உதவிகள் இல்லை, அந்த உதவிகள் இல்லை, இப்போது கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், அம்மா மனசு வச்சு இதை செஞ்சு கொடுத்தாங்கன்னா அல்லது அண்ணங்கிட்ட சொன்னால், அக்கா கிட்ட சொன்னால், தம்பிக்கிட்ட சொன்னால், தங்கச்சிக்கிட்ட சொன்னால் ஏதாவது ஒரு வகையில் அம்மா சொன்னாதான் இது நடக்கும், ஆனால் அம்மா ஒன்றும் பண்ண மாட்டேன்றாங்க என்கின்ற சூழலில் இருப்பவர்களுக்கு தாய் என்கின்ற தெய்வம் எதை செய்தாலும் அது சரியாகவே செய்யும் என்கின்ற ஒரு விழிப்புணர்வு வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. பெரும்பாலான மீனராசிக்காரர்களுக்கு இப்போது நல்ல மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன என்பதுதான் உண்மை. இன்னும் 2 வருடங்களுக்கு பிறகு 2027ஆம் ஆண்டு ஜூன் மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு அப்படியே ஜென்மச்சனி அமைப்புகள் முடியும் பொழுது நீங்கள் நன்றாக இருந்தே தீர வேண்டும் என்பது ஒரு விதி. ஆக முன்னேற்றத்தோட படிக்கட்டில் இப்போ மீனராசிக்காரர்கள் ஏறிக்கொண்டிருக்கிறீர்கள் என்பதுதான் உண்மை. படிக்கட்டில் ஏறும்போது கால் வலிக்கத்தான் செய்யும், முட்டு வலிக்கத்தான் செய்யும், நடக்கிறது கஷ்டமாக இருக்கும், ஏறுறது கஷ்டம்தானே. லிஃப்ட்டில் போயிருக்கலாம், ஏன்டா படிக்கட்டில் வரணும்லாம் நினைக்கத்தான் தோணும். ஆனால் படிக்கட்டில் ஏறியதற்கு பிறகு முடிகின்ற இடத்துல கோபுரத்தின் உச்சியில் மேலான நிலைமையில் இருப்பீங்க இல்லையா, அப்போ அந்த கஷ்டம்லாம் கண்டிப்பாக மீனராசிக்காரர்களுக்கு தெரியாது. இப்போது படிக்கட்டுகளில் ஏறிக்கொண்டிருக்கின்ற காலம் நடைமுறை சிக்கல்கள், நடைமுறை மாற்றங்கள் போன்றவைகள் உருவாகக்கூடிய காலமாக இருந்தாலும் கூட எதிர்காலத்தில் நல்லா இருக்கிறதுக்கான மாற்றங்கள் நடக்கக்கூடிய நாளாக, ஓய்வு நாளாக அமைந்திருக்கிறது அத்தனை மீனராசிக்காரர்களுக்கும், குறிப்பாக இளைய பருவத்தினருக்கு இன்றைக்கு. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா 3 பெயர்ச்சிகள் நடந்திருக்கு. ஒரு மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பயிற்சி நடந்தது. அதற்கப்புறம் மே மாதம் 14ஆம் தேதி குரு பயிற்சி நடந்தது. அடுத்து 4 நாள்லேயே ராகுகேது பயிற்சி நடந்தது. ஆக எல்லாமே ஒரு 3-4 மாதத்திற்குள்ளேயே இந்த 3 பெயர்ச்சிகளும் நடந்துருச்சு. இந்த 3 பயிற்சிகளை பார்த்திங்கன்னா சமூக ஊடகங்களாக இருக்கட்டும், தொலைக்காட்சிகளாக இருக்கட்டும், எழுத்து ஊடகங்களாக இருக்கட்டும், ஜோதிடத்தில் ஆர்வம் உள்ளவங்க இந்த பயிற்சிகளை பார்க்கும்போது அவருக்கு இப்படி நடக்கும், இவருக்கு இப்படி நடக்கும், அவருக்கு இது நடக்காது, அவருக்கு தடை இருக்கும், அவருக்கு ஓகோன்னு இருக்கும், இவருக்கு இப்படி இருக்கும் என்கின்ற மாதிரியாக ஒரு பொதுவான பலன்கள் சொல்லப்படுகின்றன. அப்போ இந்த பெயர்ச்சி அமைப்புகளில் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் பாதிப்பு இருக்குமா, எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக தான் கொடுப்பினை போன்ற நல்லவைகள் இருக்குமா அப்படின்னு பார்த்திங்கன்னா உண்மையிலேயே இந்த பெயர்ச்சிகள் என்பது ஒரு பொதுவான ஒன்றாகத்தான் செயல்படுங்க.
லக்னத்தின் துணை கொண்ட ஒரு பிறந்த ஜாதகம் என்பது உங்களை பற்றி துல்லியமாக உங்களுக்கு சொல்லக்கூடியது. இப்போ இந்த ராகுகேது பயிற்சியில் எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, இந்த ராசிக்கு நல்லா இருக்குன்றாங்க. அவங்க எல்லாருக்கும் நல்லதாக நடந்துருமானா நிச்சயமாக இல்லை. அந்த ராசியில் பலர் நன்றாக இருக்க சிலர் கஷ்டப்படுகின்ற அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. உதாரணமாக இப்போ துளாராசியில் 6ஆம் இடத்துல சனி இருக்குது. இந்த சனி பயிற்சியில் எல்லா துளாராசிக்காரர்களும் ஓஹோன்னு இருப்பாங்கன்னு நம்ம பலன் சொன்னோம்னா அதில் ஒரு 10%, 5% பேர் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு அந்த சனி பயிற்சி பொருந்தாத அமைப்புகள் இருக்கும். இதற்குத்தான் நாங்கள் அடிக்கடி அந்த பிறந்த ஜாதக அமைப்பு எப்படி இருக்கிறது, அந்த பிறந்த ஜாதகத்தில் சனி எப்படி இருக்கிறார், என்ன தசாபுக்தி அமைப்புகள் நடந்துகிட்டு இருக்கு, சமீபத்தில் நடந்த ராகுகேது பயிற்சி உங்களுக்கு நன்றாக இருந்தாலும் ஜாதகத்தில் உள்ள தசாபுக்தி அமைப்புகளின்படி அந்த ராகு எங்கே இருக்கிறார், அவர் நல்லதைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறாரா, தீமைகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகளில் இருக்கிறாரா என்பது போன்ற அமைப்புகளை கணிச்சு தான் ஒரு தனி மனிதனுக்கு துல்லியமாக என்ன நடக்கும்ன்றதை நிச்சயமாக ஜோதிடர்களால் சொல்ல முடியுங்க. ஆக எல்லாம் பொதுவானது, பெயர்ச்சி பலன்கள் எல்லாமே நிச்சயமாக பொதுவானது. ஒரு மனிதர்களை ஒட்டுமொத்த மனிதர்களை 800 கோடி பேர் இருக்கிறாங்க. இந்த 800 கோடி பேரை கோடிக்கணக்கானவர்களை ஒரே ராசியாக 12 பிரிவாக சேர்த்து சொல்லப்படுவது தான் அந்த ராகுகேது பயிற்சி, சனி பயிற்சி, குரு பயிற்சி எல்லாம். ஆனால் அந்த 800 கோடி பேருக்குமே தனித்தனியாக 800 கோடிகள் விதமான ஜாதகங்கள் நிச்சயமாக இருக்கும். அதுதான் துல்லியமாக இருக்குமே தவிர பொதுவான பலன்களில் ஒரு 80%, 70% பேருக்கு ஒரே மாதிரியாக நடக்க, மீதம் 20-30% பேருக்கு வேறு மாதிரியாக எதிராக கூட இருக்கலாம். சனி பயிற்சி நல்லா இல்லைங்க அப்படின்னு ஒருத்தருக்கு நம்ம சொன்னோன்னு வைங்க, பிறந்த ஜாதக அமைப்பில் அவருக்கு சனி நன்றாக அமைந்து நல்ல தசாபக்திகள் இருக்கும்போது அந்த 2 வருஷம் நல்லா இல்லாத வருஷம்தான் அவருக்கு வீடு கட்டுறது, வாகனம் வாங்கிறது, கல்யாணம் ஆகிறது, குழந்தை பிறக்கிறதுன்னு ஒரு மனிதனுக்கு தேவையான நல்ல பலன்கள் அப்போ தான் அவருக்கு நடந்துகிட்டு இருக்கும். அந்த நேரத்தில் ஜோதிடமே அவருக்கு முரண்பாடானதாக தெரியும். என்னங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து எனக்கு அப்படி இருக்கும் இப்படி இருக்கும், நீங்கள் இப்போ தாங்க எனக்கு பிள்ளை பிறந்தது, இப்போ தாங்க மனைவி கணவன் வந்தாங்க, நல்ல விதமாக அங்கே சொத்து வாங்கினேன், இங்கே சொத்து வாங்கினேன், வருமானம் ஏடா கூடமாக வந்ததுங்கன்னு அவர் சொல்லிக்கிட்டு இருப்பார். இதையே தலைகீழாக மாற்றினா ஒருத்தருக்கு ஆகோன்னு இருக்குது ஓகோன்னு இருக்குன்னு சொல்லும்போது இந்த 2 வருஷத்தில் எனக்கு உள்ளதும் போச்சுடா நொல்ல கண்ணா அப்படிங்கிற மாதிரி எல்லா அமைப்புகளையும் எங்கிட்டேருந்து பறித்து கொண்டு போனது இந்த பெயர்ச்சின்னு சொல்லுவார். ஆக இந்த ராகு கேது சனிப்பெயர்ச்சி குருப்பெயர்ச்சி போன்றவைகள் ஒட்டுமொத்தமாக எல்லோருக்குமே ஒரே மாதிரியாக நடக்க வேண்டும் என்கின்ற அவசியம் கண்டிப்பாக கிடையாது. அவைகள் பொதுவானவைகள். ஆனால் உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த தனித்தனி ஜாதக அமைப்பில் இந்த ராகு கேது, இந்த சனி, இந்த குரு எத்தகைய மாற்றங்களை கொண்டிருக்கிறார், எத்தகைய தசாபுக்தி அமைப்புகளை இயக்குகிறார் என்பதை வைத்து சொல்லப்படக்கூடிய பலன் துல்லியமாக இருக்கும் என்பதே உண்மை. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் அடுத்த நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.